வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த கிராம உதவியாளர் பணிகளுக்கு உண்டான நிரப்புவதற்குண்டான புதிய அறிவிப்பை தற்போது தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. இது தினமணி நியூஸ் பேப்பர்லையும் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்களோ அதை தொடர்ந்து எந்தெந்த மாவட்டத்திற்கு எவ்வளோ வேக்கண்ட் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா இவ்வளோ தான் வேக்கண்ட்டு, இந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா இவ்வளோ தான் வேக்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தற்காலிகமாக ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற மாரி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அறிவிப்பு வந்துருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாகவே அவங்க டிஃபெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக எந்தெந்த அப்டேட்லாம் வந்திருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஒன்ஸ் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்டேட்ஸும் நாங்கள் ஒன் பை ஒன்னாக கொடுப்போம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும். மினிமமாக பார்த்தீங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாவே போதும். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 12th டிகிரி படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா எலிஜிபிள் தான். நீங்கள் ஒன்ஸ் இந்த வேலை வாய்ப்புக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு விஏஓ உதவியாளராக போகிறீங்க, விஏஓவாக ஆகலாம். நிறைய பேர் கேட்குற கேள்வி ஒன்று நம்ம விஏஓ உதவியாளராக போயிட்டோம் அப்படின்னா, விஏஓ அசிஸ்டண்ட்டாக போயிட்டோம் அப்படின்னா விஏஓவாக ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க. கட்டாயமாக விஏஓ அசிஸ்டண்ட்டாக ஆகிட்டீங்க அப்படின்னா விஏஓ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் 10 வருடங்கள் பணிபுரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 வருஷம் கழித்து தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணி நியமனம் பண்ணுவாங்க. அதாவது விஏஓ போக்கில் தான் உங்களுக்கு பணி நியமனம் கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை ஒன் பை ஒன்னாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, வாங்க ஃபஸ்ட் ஒன் வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழகத்தில் காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர் பணிகளை நிரப்புவதற்கு புதிய அறிவிப்பை தற்போது தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. நிறுவனம் தமிழ்நாடு வருவாய்த்துறை. அதாவது கிராம உதவியாளர் எதுக்கு கீழே வருது அப்படின்னா வருவாய்த்துறைக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு, இந்த விஏஓ வராரு, விஏஓ அசிஸ்டண்ட்டும் வருவார். இது வருவாய் தமிழ்நாடு வருவாய்த்துறைக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் இயங்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பணி கிராம உதவியாளர். இந்த வேலைவாய்ப்புக்கு தாங்க அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கிராம உதவியாளர் பணி பார்த்தீங்க அப்படின்னா எப்போ அறிவிப்பு வரும், எப்போ அறிவிப்பு வந்தோடனே நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பீங்க. அதற்குண்டான வாய்ப்பு விட்டது. ஆமாங்க, அதற்குண்டான அப்டேட்டான ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. மொத்தம் காலி பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2299, அதாவது 2300 வேக்கண்டாக போக போக பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டிக்ரீஸ் ஆகாது. ஏன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு ஆட்கள் எடுத்து கிட்டத்தட்ட ரொம்ப மாதங்களோட ரொம்ப வருடங்கள் ஆகிவிட்டதுனால பார்த்தீங்க அப்படின்னா ஆட்களை இப்போ அதிகமாக எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய இடத்துல ஒன் பை ஒன்னாக விஏஓ அசிஸ்டண்ட் அதாவது அவங்களுக்கு காலாவதி ஆகிருக்கும். அதாவது அவங்க ரிட்டையர் ஆகியிருப்பாங்க, ஆனால் அங்கே பணிபுரிவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஏஓ ஆஃபீஸ்லேயுமே நடக்கிறது தான். ஓகேங்களா? இங்கே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இது புதுசு கிடையாது. எல்லா விஏஓ ஆஃபீஸ்லையுமே எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் விட இந்த விஏஓ ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஏஓ அசிஸ்டண்ட் பழைய ஆட்களே போடுறது. எதுக்கு அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும். அந்த ஊர்லேயே இருக்காங்களா, இந்த நிலம் யாருது, இப்படி அப்படிங்கிறது அவங்களுக்கு 100ல் 10% பார்த்தீங்க அப்படின்னா தெரியறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேலைவாய்ப்புக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்னென்ன சந்திப்புகளை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே A to Z இந்த வீடியோவில் தெளிவாக போட்டு வச்சுருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். எல்லா விதமான தகவல்களையுமே ஒன் பை ஒன்று அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்து பொறுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா
உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன், மொத்த காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2299 காலி பணியிடங்கள். மாவட்ட வாரியாக காலி பணியிடங்கள் விவரம், எந்தெந்த மாவட்டத்திற்கு எவ்வளோ வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அரியலூர் 21, சென்னை 20, செங்கல்பட்டு 41, கோயம்புத்தூர் 61, கடலூர் 66, திண்டுக்கல் 29, தருமபுரி 39, ஈரோடு 141 வேக்கண்டு, காஞ்சிபுரம் 109, கரூர் 27, கிருஷ்ணகிரி 33, மதுரை 155 இருக்காது. டாப்பிங் இல்லை இருக்குது. தஞ்சாவூர் டாப்பிங் பாருங்கள் அதிகமாக இருக்குது, பார்க்கலாம் இருங்க. மதுரை 155, மயிலாடுதுறை 13, நாகப்பட்டினம் 68, நாமக்கல் 68. பாருங்கள், நாமக்கல்லும் நாகப்பட்டினமும் 68 தான் இருக்குது. பெரம்பலூர் 21, புதுக்கோட்டை 27, ராமநாதபுரம் 29, ராணிப்பேட்டை 43, சேலம் 105, சிவகங்கை 46, தஞ்சாவூர் 305, தேனி 25, திருவண்ணாமலை 103, திருநெல்வேலி 45, திருப்பூர் 102, திருவாரூர் 139, திருவள்ளூர் 151, திருச்சி 104, தூத்துக்குடி 77, தென்காசி 18, திருப்பத்தூர் 32, விருதுநகர் 38, வேலூர் 30, விழுப்புரம் 31. ஓகேங்களா? இதுதான் வந்து டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ். இவ்வளோ வேக்கண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே அவங்க வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. அதை நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒழுங்காக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு நம்ம அது மூவ் ஆனோம் அப்படின்னா கட்டாயமாக அடுத்தடுத்த ஒரு அப்டேட்டில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? தகுதி, குறைஞ்சபட்சம் கல்வி தகுதி 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மினிமம் வந்து 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதுவும் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் 11,100 முதல் 35,100 வரை சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி விண்ணப்பதாரர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வயது தலைவர்களும் கொடுத்துருக்காங்க. பதவி உயர்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 ஆண்டுக்கு பின்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராம நிர்வாக அதிகாரியாக பதவி உயர்வு வழங்கப்படும் அப்படிங்கிறத அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் 10 வருஷம் ஆகும். குறைஞ்சபட்ச வயது வரம்பு 21 to 32, 37 இருக்க வேண்டும். தேர்வு செய்யப்படும் முறை எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, அடிப்படை தகுதியான தேர்வு செய்யப்படுவார்கள். பெற்றோரை இறந்தவர்கள், ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், விதவை, வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு முன்னுரிமை அளிக்கப்படும். அது வேலைவாய்ப்பு நீங்கள் வந்து பதிஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ணப்பிக்கும் முறை வந்து ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே 1 by 1 அப்டேட் பண்ணியிருக்காங்களா? கீழே வந்து அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே 1 by 1 அப்டேட் பண்ணுறேன்.
நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இதுமாரி பயனுள்ள தகவல்கள் தினந்தோறும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிப்புகள் வந்த வண்ணம் இருக்கிறது. இதுமாரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.